குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு காமன் சென்சேஷன், அதாவது ஷாக்குங்கிற காமன் சென்சேஷன் பத்தி பார்க்க போறோம். டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் ஹேவ் திஸ் டைப் ஆஃப் காமன் சென்சேஷன் கால்டு ஷாக். குறிப்பாக கம்போசிட்டே, லொகனேசே, மேக்லோனிடே, பெப்பர்வேசே, அம்பிளிஃபரே, இந்த 5 ஃபேமிலியில இந்த காமன் சென்சேஷன் ஷாக் இருக்கு. ஏற்கனவே நாம 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். இன்ஜுரி, இன்சல்ட், ஷாக் அப்படிங்கிறத பத்தி நம்ம அதனுடைய காமன் சென்சேஷனை பல்வேறு ஃபேமிலி எப்படி ஹவு டு டிஃபரன்ஷியேட்டுங்கிறத பார்த்தோம். இந்த தடவை நம்ம வெறும் ஷாக்குங்கிறத மட்டும் ஒரு காமன் சென்சேஷன்ங்கிற டாபிக் எடுத்து எப்படி ஒவ்வொரு ஃபேமிலியும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கறது. இந்த கம்போசிட்டே ஃபேமிலிங்கிறது ஆர்னிகா ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில எப்படி இருக்கும்னா, ஷாக் ஃப்ரம் பீயிங் இன்ஜூர்ட் அண்ட் இன்சல்டட், காயப்படுவதனாலையும் அவமானப்படுத்துவதனாலையும் ஹியூமிலியேட் பண்ணுவதனாலையும் வருவது. அது குறிப்பாக அவமானப்படுத்துவதனால வருவது, காயங்கள் உண்டாக்குவது, அதாவது உடல் காயம், மனக்காயம், அதனால வர அதிர்ச்சி. இதுதான் கம்போசிட்டே ஃபேமிலி. இதனுடைய பாசிவ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, நம்னஸ், அப்படியே நம்மாயிரு, மரத்து போய் நிக்கிறது. ஆக்டிவ் ரியாக்ஷன் என்னன்னா, ஸ்ட்ரைக்கிங் ஆர் ஹிட்டிங் பேக், திருப்பி அடிக்கிறது. இதுதான் அதனுடைய இது, அடிக்கிறது, திருப்பி அடிக்கிறது. இது கம்போசிட்டியோடைய முக்கியமானது. இது 6th சப் கிளாஸ், ஆஸ்ட்ரேடே சப் கிளாஸ்ல வர்றது இந்த கம்போசிட்டே ஃபேமிலி. போன தடவை கூட கம்போசிட்டே ஃபேமிலியில ஒரு கேஸ் சொல்லியிருந்தேன், பெல்லிஸ் பெர்னிஸ் பத்தியான ஒரு கேஸ் சொல்லியிருந்தேன். அது கேன்சர் மயாஸ்மெட்டிக் ரெமடி. இப்ப நான் ஒரு கேஸ சொல்லலான் இருக்கேன். இவருக்கு எப்படின்னா, வலது பக்கம் பேரலிசிஸ், கையும் காலும் விளங்காம போயிருச்சு, பேச்சும் சரியா வரல. இவர் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல நான் போய் பார்க்கிறேன். நான் போயிருந்த போது அவர் காமன் வார்டுல இருக்காரு. நான் போய் உட்கார்ந்தோன்னே என்ன முன்னாடி ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டிருந்தாங்க, அதுல உட்கார சொன்னாங்க. உட்கார்ந்தேன். அவங்க மகா வந்தாங்க. என்ன சார் பண்ணுது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். உடனே மகா ஆரம்பிச்சாங்க, அவருக்கு பேச வராது, கை கால் ரைட் சைடும் விளங்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். சார், வாய்க்கா வரப்பு தகராறு கிராமத்துல, அதுல என்ன பண்ணிட்டான், அருவாய் எடுத்து தலையில வெட்டிட்டான். தலையில இடது பக்கம் வெட்டினதுனால வலது பக்கம் பேரலிசிஸ் ஆயிடுச்சு, பேச்சும் சரியா வரல. இதான் சார் அப்படின்னு. நான் அவர்கிட்ட, என்ன சார் நடந்துச்சு, என்னதான் நினைக்கிறீங்க இத பத்தி, ஏன்னா ஃபீல் பண்றீங்கிறது அவருக்கு புரியுமான்னு தெரியல. அதனால என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கிராமத்தாளு அப்படிங்கிறதுக்காக அப்படி கேட்டேன். கேட்டோடனே மக பேச ஆரம்பிச்சாங்க. சார், அவரால் பேச முடியாது, அதனால நான் சொல்றேன் சார், அது வெட்டினது அவருக்கு பெரிய அவமானமா இருக்கு, அவனை திருப்பி அடிக்க முடியலையேன்னு ஒரு பெரிய கவலையா இருக்கு. இதுதான் அவருக்கு இருக்கிற பிரச்சனை. என்ன சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட போது, கை எப்படி வச்சிருந்தாரு அப்படின்னாரு. மக அவ்வளவுதான் 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 அப்படின்னு சொல்றாரு. எப்ப பார்த்தா இந்த செய்கை தான் கேட்கிறாரு. இது என்னன்னு கேட்ட போது அதுக்கு அர்த்தம் அவ்வளவுதான், ஒண்ணும் செய்ய முடியல, ஒண்ணும் செய்ய முடியலங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. இதுதான் சார் நாங்க அவர்கிட்ட சேகரிச்ச விஷயம். ஏற்கனவே ஒரு ஹோமியோபதி டாக்டர் அவரும் பேசிட்டு போனதுனால சில விஷயங்கள் தெரிஞ்சது. அதனால இதெல்லாம் கேட்டு பார்த்தோம். அவர் சொல்றது என்னன்னா, அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல, முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. வேற எந்த சிஸ்டத்திலையும் நாம இந்த வைத்தியம் பார்க்க முடியும். இந்த காமன் சென்சேஷன் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், அதுவும் வைட்டல் சென்சேஷனை பத்தி நமக்கு ஒரு நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு இன்சைட் இன்டு பிளான்ட் புக்கை படிச்சிருந்தாதான் முடியும். இந்த கேஸ்ல அடிப்பட்டதுனால இதெல்லாம் வந்திருக்கு, வெட்டுக்காயத்தினால வந்திருக்கு. அப்ப இன்ஜூரிக்கான பிளான்ட் என்ன அப்படிங்கிறது, பிளான்ட் ஃபேமிலி எதுன்னு பார்த்தா கம்போசிட்டே ஃபேமிலி. அதுலதான் ஆர்னிகா மற்றதெல்லாம் இருக்கு. அவர் கடைசியில சொன்ன வார்த்தை என்ன, அவ்வளவுதான், ஒண்ணும் செய்ய முடியல, ஒண்ணும் செய்ய முடியல. அந்த அவ்வளவுதான் ஒண்ணும் செய்ய முடியலங்கிறது தான் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் தான் மயாசம். அது எதை குறிக்குது, சிபிலிட்டிக் மயாசத்தை குறிக்குது.
டீஜெனரேட்டிவ், டெஸ்ட்ரக்டிவ், ஹோப்லெஸ் சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றதாக இருக்கு. அதனால நான் இவருக்கு அந்த கம்போசிட்டிய ஃபேமிலியில இருக்கிற சிஃபிலிட்டிக் ரெமடியான இச்சினீசியாவை கொடுத்தேன். அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, இச்சினீசியா 6 அவருக்கு கொடுத்தது. முதல் கை லைட்டா மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, கால் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்குள்ள நார்மல் ஆயிட்டார். இது ரெக்கவரி 3-4 டேஸ்லயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மொத்தம் 2 தடவை தான் இச்சினீசியா 6 கொடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை சரியாக. முழுமையாக சரியான ஒரு அற்புதமான கேஸ். மீனாட்சி மிஷன்ல அவர் இருக்கும்போது நாங்க பார்த்து கொடுத்த கேஸ். அங்கேயே இருந்திருந்தாருன்னா அவங்க அலோபதி வைத்தியத்துல அவரை பிரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் டெம்பரவரியாக அவரை சரி பண்ணியிருப்பாங்க. ஆனா இவ்வளவு ஸ்பீடி ரெக்கவரி அவங்கள முழுமையா கொண்டு வருவதற்கு இந்த இச்சினீசியா தான் பயன்பட்டு. அதற்கு காரணம் இந்த இன்சைட் இன்டு பிளான்ட் படிச்சதுனாலதான். அதனாலதான் உங்களை படிக்கணும்னு சொல்றேன். அடுத்து 2வது ஃபேமிலி லொகனேசிய. இந்த கேஸ் எப்படின்னா, அவருக்கு நடக்க வரல. என்னன்னு கேட்டா, கிட்டத்தட்ட முட்டிக்கு மேல இருந்து கால் வரைக்கும் ஒரு வகையான நடக்க முடியாத ஒரு இருக்கு. வேதனை இருக்கான்னு கேட்டா இல்ல. எப்படி பாருங்க. பலகீனமான்னு கேட்டா பலகீனமும் இல்லைங்கிறார். ஆனா என்னால காலை தூக்கி வச்சு நடக்க முடியல, படிக்கட்டு ஏற முடியல, பலம் இல்லைன்னு சொல்றார். கிட்டத்தட்ட பலம் இல்லைங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஆனா வலி இருக்கான்னு கேட்டா வலி இல்லை. ஏதாவது கீழே விழுந்துட்டீங்களா, ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றார். என்னன்னு கேட்டா, சார் எங்க அப்பா தான் எங்க வீட்டுல எல்லாமே பார்த்துட்டு இருந்தாரு. எங்க அப்பா இறந்துட்டாங்க. இறந்து ஒரு 6 மாசம் கூட ஆகல, எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க குடும்பத்தையே என்னையும் படிக்க வச்சு என்னை ஒரு ஆளாக்கி வேலையும் வாங்கி கொடுத்து எனக்கு உதவி செய்த, எனக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வச்ச என்னுடைய தாய் மாமாவும் அதுக்கு அடுத்து எங்க அம்மா இறந்த பிறகு ஒரு 7 மாசத்துல இறந்துட்டாங்க. அப்பா அம்மா அப்படியே தொடர்ந்து இறந்துட்டாங்க. இது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படிங்கிறத கடகடன் சொல்லாம, சொல்லியும் சொல்லாம மென்னு பேசுறார். மனைவி தான் இத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. மனைவி மூலமா தான் இது தெரிய வருது. அவரோட பேச்சுல ஒரு ஆழ்ந்த சோகம் இருக்கு. அதனால பேச்சும் சரியா வரல. இதுதான் கேஸ். அப்ப ஒரு கிரீஃப் இருக்கு, ஆழமான கிரீஃப் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ailments from death of loved ones or beloved ones one after another அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இதுல சில ரெப்பர்டரியில அம்பராகிரிசியாவும் எழுதியிருப்பாங்க, இக்னிஷியாவும் எழுதியிருப்பாங்க. நான் இந்த கேஸ்ல அவரை எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசுற என்னால் நடக்க முடியலன்னு சொல்றாங்க. அதை அப்படியே அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திட்டேன். டெலூஷன், he cannot walk. அதுல 2 மருந்து இருக்கு, ஒன்னு ஸ்டமோனியம், ஒரு இக்னிஷியா. ailments from death of loved onesல இக்னிஷியா இருக்கு. அதனால காமன் ரெமடி அவருக்கு கிரீஃபாவும் இருக்காரு, வெளியவும் பேச தெரியல, கிரீஃப் அன்டெமான்ஸ்ட்ரேட்டிவ், சைலண்ட் கிரீஃப் இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு அவருக்கு இக்னிஷியா தான். இக்னிஷியா 3x நல்ல மாற்றங்கள். அதிகபட்சம் போனா ஒரு 4 தடவை கொடுத்துருப்பேன். ஒரு 3-4 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா அவருக்கு முழுமையாக நடக்க வந்துருச்சு, அந்த பலம் வந்துருச்சு, படிக்கட்டு ஏற முடிஞ்சது. இப்ப பிடிச்சி ஏறாம படிக்கட்டு ஏறாரு. ஒரு ஸ்டெப்பாக இறங்குறதுக்கு பதிலா நல்லா கடகடன்னு ஏறுற அளவுக்கு வந்துட்டார். ஏன்னா இந்த லொகனேசியா ஃபேமிலியில இந்த அதிர்ச்சி இருக்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து ஒன் ஆஃப்டர் அனதர் இறக்குறாங்க இல்லையா, அது இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான உணர்வை உண்டாக்கும்னு பாத்தீங்கன்னா, ஷாக் ஆஃப் பீயிங் லெட் டவுன், ஒரு கைவிடப்பட்ட நிலை, ஷாக் ஆஃப் பீயிங் லெட் டவுன் அண்ட் டிசப்பாயிண்டட். இதனால அவங்களுடைய பாசிவ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஒன்னு பேரலிஸ்டா இருக்கும், இல்லைன்னா சைலண்ட் கிரீஃபா இருக்கும். இந்த கேஸ்ல ஒரு பாசிவ் ரியாக்ஷன் தான் அவர்கிட்ட தென்பட்டது. அதோட ஆக்டிவ் ரியாக்ஷன் என்ன இருக்குன்னா, எக்ஸைட்டபிலிட்டி அண்ட் கன்வல்ஷன். இந்த அதிர்ச்சினால வர்ற வினை ஆக்டிவ் ரியாக்ஷன்ல இப்படிதான் இருக்கும். இவருடைய இது பாசிவ் ரியாக்ஷன்ல இருந்ததுனால சைலண்ட் கிரீஃபா இருந்தது. அவருக்கு ஒரு லெட் டவுன் ஃபீலிங், கைவிடப்பட்ட நிலை. ஏன்னா 3 பேரும் அவருக்கு முக்கியமானவங்க, குறிப்பாக அப்பாவும் மாமாவும். இதுதான் அந்த 2வது ஷாக்கினுடைய காமன் சென்சேஷன். ஃபர்ஸ்ட் இது கம்போசிட்டே, 2வது லொகனேசியா.
அடுத்து மேக்னோலினே. இந்த கொரோனா பீரியட் ஃபர்ஸ்ட் வேவ் வந்தது பாத்தீங்களா, அந்த நேரத்துல எல்லாருக்கும் நான் அதிகபட்சமாக கொடுத்த மருந்து வந்து கேம்பாரா 1 ஒரு கேஸ் வந்தது, கிட்டத்தட்ட சாக கிடக்கிறாருன்னு சொன்னாங்க. போன்ல தான், நான் நேர்ல பார்த்ததுங்க. நான் அவங்களுக்கு கேம்பாரா 1 கடையில வாங்கி நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எப்படி ஹோமியோபதி மருந்து இருக்கும், ஹோமியோபதி கடை எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது, எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணி ஒரே ஒரு பில் கேம்பாரா 1 எடுக்க சொன்னேன். எடுத்து அவங்க முழுமையா சரியானாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு தடவை கேம்பாரா 1 எடுக்க சொன்னேன். இந்த கேஸ் வந்து அற்புதமா குணமாகி அவங்க குணமான பிறகு ஒரு 2-3 மாசம் கழிச்சு என்னை வந்து பார்க்க வராங்க. ஏன்னா நான் அவர்கிட்ட ஃபீஸ் எதுவுமே வாங்கல. நான் கொரோனா பீரியட்ல யார்கிட்டையும் நான் காசு வாங்கல, யார்கிட்டையும் ஃபீஸாக யார்கிட்டையும் டிமாண்டும் பண்ணதில்லை. அதனால அவர் எப்படியாவது எனக்கு ரூபா கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து என்னோட கிளினிக் வந்தாரு. அப்ப அவர்கிட்ட நான் கேட்டது என்னன்னா, கிட்டத்தட்ட கேம்பாரா மட்டும் அந்த கால பீரியட்ல எனக்கு தெரிந்த நான் சொல்லி நான் கொடுத்து 100க்கு மேலப்பட்ட நபர்கள் குணமாயிருக்காங்க. இந்த கேம்பாரா மட்டும் என்னுடைய ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸு, இந்த சர்க்கிள், என்கிட்ட படிச்சவங்க மூலமா சொல்லி இப்படி ஒரு 100 பேருக்கு மேல இருக்கும் நல்லா குணமானாங்க. கேம்பாரா 1 ஃபர்ஸ்ட் வேவ்ல, செகண்ட் வேவ்ல வந்து செப்பியா, 3வது வேவ்ல பெல்லோடலாம். இதான் நான் அதிகமாக பயன்படுத்திய மருந்துகள். மற்ற மருந்துகள் அந்த தனிநபர்களுடைய தனித்துவத்தை வச்சு நான் மருந்து கொடுத்துருக்கேன். அந்த பேஷண்ட் வந்து சொன்னாங்க என்னன்னா, சார் என்னை காப்பாத்துனீங்க, என்னை காப்பாத்துனதுதான் நான் பெருமையா நான் நினைக்கல சார். அதோட முக்கியம் என்னன்னா, என்னை வீட்டுல எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க, யாரும் பக்கத்துல நெருங்கல, ஹாஸ்பிட்டல்லையும் என்னை சேர்த்துக்கல. நான் தனியாக 15 நாள் 20 நாள் ரூமுக்குள்ளேயே கிடந்தேன். ஏதாவது சாப்பாடை வந்து கைதி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. வெளி உலகத்துக்கு நான் போகவும் முடியாது. எனக்கு பாத்தீங்கன்னா வெளி உலகம் வந்து பிவைல்டரிங்கார், அத தமிழ்ல சொல்றாரு, திக்கு தெரியாம ஒரு மாதிரி, எனக்கு என்ன வெளி உலகத்தில் நடக்குதுன்னே தெரியல, ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிறார். வித்தியாசமா இருக்கு. வெளி உலகம்னாவே எனக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். கன்ஃபியூஸ், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது. எப்படி குடும்பத்தை நடத்துறாங்க, என்ன செய்யறாங்க, வெளியே இருக்கவங்க என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு எதுவுமே தெரியாது. எனக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு தெரியாத அளவுக்கு இருக்கேன். இதுதான் அந்த காலகட்டம். அது ரொம்ப என்னை மனசை பாதிச்சது. எல்லாமே எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு, இந்த உலகமே வித்தியாசமா இருந்துச்சு. அதனால நான் வெளியும் போக முடியல, வெளியே போனாலும் பயமா இருக்கு. வெளி உலகம் இப்படி இருக்குமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. வெளி உலகத்துக்கு போனா அவ்வளவுதான் இறந்து போயிருவோமோன்னு ஒரு பயம். இதுதான் கேம்பாராவுடைய மனநிலை. இந்த மனநிலை தான் மேக்னோலினேவோட மனநிலை. ஸ்டேட் ஆஃப் பிவைலர்மெண்ட், கன்ஃபியூசிங், வியர்ட், ஸ்ட்ரேஞ்ச், இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப இந்த கொரோனா பீரியனுடைய தனக்கு தாக்கம் வந்தோடனே அது ஒரு ஷாக்காக மாறி, அது என்ன ஆயிருக்கு, ஷாக் ஃப்ரம் சம்திங் விச் இஸ் பிவைல்டரிங், கன்ஃபியூசிங், வியர்ட் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச். அதனால இவங்களுக்கு பாசிவ் ரியாக்ஷன்ல இருக்கிறாங்க. எப்படின்னா பிளாங்கா இருக்கு, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் வீட்டை விட்டு வெளியும் போக முடியல. இது ஆக்டிவ் ரியாக்ஷன், வித்ட்ராயிங், ஷட்டிங் அவுட் த வேர்ல்ட். கிட்டத்தட்ட வெளி உலகத்திலிருந்து புற உலகத்திலிருந்து தன்னைய துண்டிச்சு வித்ட்ரா பண்ணி அடைச்சுக்கிட்டு இருக்கிறது. இதுதான் ஆக்டிவ் ரியாக்ஷன். இந்த மனநிலையை தான் அவங்க பிரதிபலிச்சிருக்காங்க. நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் மருந்து தந்தனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனநிலையை பிரதிபலிப்பதாக இருக்கு அப்படின்னு ராஜன் சங்கரன் இந்த கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ்ல சொல்லியிருந்தார். உடனே புக்கை எடுத்து பார்த்து இன்சைட் இன்டு பிளான்ட்டை படிச்சு இந்த மனநிலை கரெக்டா பொருந்தது, கொரோனாக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா செகண்ட் வேவ்லயாவது கொஞ்சம் கொரோனா பத்தி ஒரு அளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் வேவ்ல யாருக்கும் வரல. அது ஒரு பெரிய கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு, ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு, வியர்டா இருந்தது, அதே மாதிரி பிவைல்டரிங்கா இருந்தது. இந்த இதை சரியாக புரிந்துதான் ராஜன் சங்கரன் சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சு நான் கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு கேஸ் கூட ஃபெயிலியர் ஆனாங்க. இதுதான் வந்து மேக்னோலினேவோட காமன் சென்சேஷன். எப்படி ஷாக் வந்து இந்த காமன் சென்சேஷன் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பெப்பர் வெசே கேஸ்.
இந்த பெப்பர் விசை எப்படி இருக்கும்னு சொன்னா, the shock of fright from pain and suffering. shock of fright from pain and suffering. passive reaction எப்படி இருக்குன்னா, paralysis ஆயிரும், இல்லாட்டி அனஸ்தட்டிக் ஆயிரும், நம்ம ஆயிடுவாங்க. ஆக்டிவ் ரியாக்ஷன் என்ன இருக்கும்னா, கரேஜ், பயங்கர தைரியமா இருக்கும், பெயின்லெஸ்னஸ் மாறி ரெண்டும் வாய்ப்பு. ஒரு முக்கியமான கேஸ். இவர் ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட். ஒரு என்கவுண்டர் கேஸ்ல ஒருத்தரை காப்பாத்தி அவரை கூப்பிட்டு வர்றாரு. வர வழியிலே இவரை மர்டர் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அதே போல இவர் மர்டர் பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். பஸ்ல கூப்பிட்டுட்டு வர்றாரு. வந்திருக்கும் திடீர்னு ஒரு இடத்துல எல்லாரையும் வண்டி விட்டு இறங்க சொல்றாங்க. இவர் கண்ணு முன்னாடியே அந்த பேசஞ்சரா உட்கார்ந்து இருந்த 2-3 பேரு அவரை வளைச்சு இவர் கண்ணு முன்னாடியே வெட்டிடுறாங்க. இவர் தப்பிச்சிடறாரு, ஊருக்கு வராரு. ஊருக்கு இவர் ஒரு அட்வொகேட். இவர் பாத்தீங்கன்னா இவர் ஆபீஸ் எல்லாம் நொறுக்கப்பட்டு. ஏன்னா அந்த மாநகரத்துல ஒரு பெரிய பெரும்புள்ளிய அரசியல்வாதியை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்தி அதுல கிட்டத்தட்ட வெற்றி அடைகிற தருவாயில இவர் மேல தாக்குதல் நடக்கும். அந்த தாக்குதல் கொடூரமாக இருக்கு. நல்ல வேலை அன்னைக்கு பார்த்து இவர் அங்க இருந்ததுனால இவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம போயிடுச்சு. ஆனா ஆபீஸ் எல்லாம் தரமட்டமாயிருச்சு. அதுக்கடுத்து இவருக்கு மரண பயத்தை உருவாக்குவதற்கு எல்லா பிளானும் பண்றாங்க. அது போல மரண பயத்தை 2-3 இடத்துல காட்டுறாங்க. இந்த சூழல்ல அவருக்கு தூக்கம் இல்லாம போயிடும். இவரை தற்செயலாக நான் மதுரையில ஒரு பொது இடத்துல பாக்குறேன். என்கிட்ட ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அவர் சேலத்துல நான் படிக்கும்போது. அதனால என்னை தெரியும். அப்ப இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கு ஏதாவது மருந்து தாங்க அப்படின்னு கேட்டேன். அப்பதான் இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சொல்றாரு. என்ன முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு அந்த என்கவுண்டர்ல பாதிக்கப்பட்டவரை வெட்டினாங்க பாருங்க, அந்த இடம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி உண்டாக்கிடுச்சு. அதுக்கடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு மரண பயத்தை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நான் தப்பிச்சுட்டே வந்தேன். ஆனா அடுத்த ஒவ்வொரு கட்டத்திலையும் எனக்கு தூக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு படுத்தா ஒரு பெரிய பட்டாக்கத்திய நடு ரோட்ல அப்படி இழுத்துட்டு அப்படி தீ பொறிக்கு பாருங்க, இந்த தெலுங்கு படத்தெல்லாம் காட்டுவாங்களா, அது போல அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப என்னைய பாதிப்புக்குள்ளாயிருச்சு. தூக்கமும் போயிருச்சு. இருந்தாலும் நான் எதிர்த்து போராடணுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்ப கிட்டத்தட்ட 90% ஜெயிச்சுட்டேன். இன்னொரு 10% நான் கொஞ்சம் உறுதியாக போராடினேன்னா ஜெயிச்சிருவேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் போராடி ஜெயிக்கதான் செய்வேன். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் செஞ்சே ஆவேன் அப்படின்னு என்கிட்ட பேசினார். உண்மையில அவர் 90% ஜெயிச்சிருக்காரா? உண்மைதான். அவர் பெரிய ஆள். கிட்டத்தட்ட அவரை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. அவங்க கட்சியில் இருக்கவங்களே பயப்படுவாங்க. அவரோட தலைவரே பயப்படுவாங்க. அந்த மாதிரியான ஆள். அவரை எதிர்த்துதான் இவர் போராடி இருக்காரு. அப்ப இந்த சூழல் எல்லாம் புரிஞ்சுட்டு நான் அவருக்கு கொடுத்தது ஓபியம். த ஷாக் ஆஃப் ஃபைட் ஃப்ரம் பெயின் அண்ட் சஃபரிங். அந்த நபரை வெட்டினது இருக்கு பாருங்க, அதுக்கு அடுத்து வந்த ஹெல் லைக் சுச்சுவேஷன், அப்புறம் டெரர், வைலன்ஸ், இதை எல்லாத்தையும் மனசுல வச்சு அவருக்கு நான் கொடுத்த மருந்து ஓபியம். அது இல்லாம நான் எப்படினாலும் ஜெயிச்சிருவேன், 90% கடந்துட்டேன், இன்னும் 10% தானே, உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கரேஜியஸா இறங்கினார் பாருங்க. அது அந்த பெப்பரவசிய ஃபேமிலியினுடைய ஆக்டிவ் ரியாக்ஷன். அதனால அவர் கொடுத்தது ஓபிஎம் 30 தான் சொன்னேன். நீங்க கடையில வாங்கி எடுத்துக்குங்கன்னு சொன்னேன். அவர் எடுத்துட்டு எனக்கு போன் பண்ணாரு. இப்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, பயம் குறைஞ்சிருச்சு, இப்ப முந்தியோட தைரியமாக போராடிட்டு இருக்கேன்னு எனக்கு பதில் சொன்னார். கடைசியில ஒரு ஃபேமிலி அம்பளிப்பறை. ஏற்கனவே அம்பளிப்பறையை பத்தி நான் கோணியம் ஒரு கேஸ் சொல்லியிருந்தேன். இந்த கேஸ் வித்தியாசமான கேஸ். இது செக்ஷுவல் அபியூஸ் கேஸ். சொந்த தாய் மாமா ஒரு சின்ன வயசுல இருக்கிற ஒரு 6வது 7வது படிக்கிற ஒரு பெண்ணை அபியூஸ் பண்ணிடுறாரு. அதனால இந்த பொண்ணு ரொம்ப மன அழுத்தத்தில் உள்ளாகி, டிப்ரெஷன்ல உண்டாகி, பயத்துல உண்டாகி, கடைசியில கன்வல்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கன்வல்ஷன்ல ஒவ்வொரு தடவையும் எப்படின்னா, கன்வல்ஷன் வரும்போதெல்லாம் கை இப்படி போயிடும், இப்படி இருக்காது, இந்த கட்டவரல் உள்ளுக்கு போகாது, வெளியே இப்படி வருது. இது சிக்யூட்டாவுடைய மெயின் சிம்டம். இங்க அன்எக்ஸ்பெக்டட் அட்டாக், அதனால வர்ற ஷாக், அப்புறம் சடன் அன்எக்ஸ்பெக்டட் அட்டாக், அதான் ரொம்ப முக்கியமானது. ஷாக் ஃப்ரம் சடன் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் அட்டாக். அந்த மாமா, தாய் மாமா எப்படி ஒருத்த
இந்த பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டாங்களோ அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அது சடனா அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. அதனால ரேப்புக்கு ரொம்ப முக்கியமான ஃபேமிலி வந்து அம்பிளிஃபரி ஃபேமிலி. இந்த பொசிஷன் இருக்கு பாருங்க. சிக்குட்டா வந்து முக்கியமான கன்வல்சிவ் ரெமடி. அது இந்த மாதிரி தான் கையை வச்சிருப்பாங்க, இந்த தம்மை வந்து வெளியே வச்சிருப்பாங்க. இது ஒரு முக்கியமானது. அப்புறம் கன்காமிடண்டா இருந்தது என்னன்னா, கன்காமிடன்ட் சொல்ல முடியாது, கூட இன்னொரு நோய் அவங்க கிட்ட ரொம்ப நாளா இருக்கிறது என்னன்னா, காலில் வந்து எக்ஸிமா மாதிரி ஊசிங் எக்ஸிமா இருக்கு வித்தவுட் இச்சிங். இது ஒரு கீ நோட் சிக்குட்டாவை. அதனால ஊசிங் வித்தவுட் இச்சிங் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க சிக்குட்டா 6ல கொடுத்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் ஃபர்ஸ்ட் நிக்குது. அது நின்றுட்டு ஊசிங் வந்து அதிகமாகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளமும் சரியாகி நல்லா ஆயிட்டாங்க. அவங்க சிக்குட்டா வந்து கிட்டத்தட்ட 8 டோஸ் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. கொடுத்து அது முழுமையா அவங்க அந்த கன்வல்சிவ் ஸ்டேஜ் எல்லாம் கடந்து அற்புதமா குணமாகி நல்லா இருந்தாங்க. இந்த கேஸ் வந்து இன்சைட் இன்டு பிளான்ட் வருவதற்கு முன்னாடி கொடுத்த கேஸ். வந்த பிறகுதான் இந்த கேஸை வந்து படிச்சு பார்க்கும்போது இது கரெக்டா அவங்களுடைய வாழ்க்கையை பொருந்தது. இந்த அன்எக்ஸ்பெக்டட் சடன் ப்ளோ அண்ட் ரேப், செக்ஷுவல் அபியூஸ் எல்லாம் இதுல கவர் ஆகுதுங்கிறது புரியும் போது தான் எனக்கு இன்னும் அந்த இன்சைட் இன்டு பிளான்ட் மேல ஒரு நம்பிக்கை வந்தது. இது வந்து 5th சப் கிளாஸ் ஓசிடே ஃபேமிலியில தான் இந்த அம்பிளிஃபரி ஃபேமிலி வரும். அதை மையமா வச்சு இப்ப இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா டெவலப் பண்ணியிருக்காரு ராஜன் சங்கரன். அதையும் நீங்க படிச்சா இன்னும் நல்லா இருக்கும். சூப்பர் கிளாஸ்ங்கிற புக்கையும் நீங்க படிக்கணும். இதையெல்லாம் நீங்க இன்சைட் டு பிளான்ட் அண்ட் சூப்பர் கிளாஸ் சேர்த்து படிச்சீங்கன்னா வச்சுங்க, இன்னும் அற்புதமாக அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க ஹோமியோபதியை வளர்த்து செல்லலாம். தேங்க்யூ.